ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 47ஆம் அத்தியாயம். பகூதக தீர்த்தத்தில் தேவியர்களின் பிரதிஷ்டை. நாரத மாமுனிவர் கூறினார், ஜெயா அர்ஜுனா, இந்த புனித தலத்தை பாதுகாப்பாயாக. உரிய வழிபாடுகளுக்கு பின்னர் என்னால் தேவியர்கள் எவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள் என்பதை செவிமடுப்பாய். பரம்பொருளான ஆன்மா அனைத்து உயிரினங்களிலும் எவ்வாறு வியாபித்திருக்கிறதோ அதே போலவே நித்தியமான பிரகிருதி எனும் உன்னத தேவியும் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறாள். சக்தி தேவியின் அருளால் ஒருவன் வல்லமையையும் அனைத்து சிறப்புகளையும் அடைகிறான். பிரத்தையின் மைந்தனே அர்ஜுனா, அவள் அனைத்து உயிரினங்களிலும் புத்தி, அறிவு, ஹ்ரீ, ஒழுக்கம், நாணம், புஷ்டி, வளர்ச்சி, ஊட்டம், லஜ்ஜா, நாணம், துஷ்டி, திருப்தி, சாந்தி, அமைதி, ஷமா, பொறுமை, ஸ்ப்ருஹா, ஆசை, ஸ்ரத்தா, நம்பிக்கை மற்றும் சேதனா, உணர்வு ஆகிய வடிவங்களில் நிலை பெற்றுள்ளாள். உற்சாகம், மந்திரம், ஆலோசனை மற்றும் பிரபு, தலைவன், இறைவன் ஆகியவற்றிடமிருந்து சக்தி தோன்றுகிறாள். இதுவே எப்போதும் பந்தத்திற்கும் உலகியல் கட்டு முக்திக்கும் காரணமாக அமைகிறது. தேவேந்திரன் முதலானோர் அவளை வழிபடுவதன் மூலம் மேன்மையையும் செழிப்பையும் அடைந்தனர். சக்தியை மதிக்காத மற்றும் அவளை இகழும் கீழ்மையானவர்கள் சிறந்த யோகிகளாக இருந்தாலும் சரி வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். இது தெளிவானது. காசியை சேர்ந்த யோகிகளைப் போலவே அவர்களும் வீழ்ச்சி அடைகிறார்கள். முன்பு வாரணாசியில் சில சிறந்த யோகிகள், சித்த யோகிகள் இருந்தனர். அவர்கள் சக்தியை இழந்து அவமதித்ததால் கடும் வீழ்ச்சியை சந்தித்தனர். எனவே உடலை கொண்ட ஆன்மாவால் சக்தி எப்போதும் வழிபடப்பட வேண்டும். அவள் மகிழ்ச்சி அடையும் போது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறாள். கோபம் அடையும் போது ஒரு கணத்தில் அழித்து விடுகிறாள். அந்த உன்னத பிரகிருதி பலவிதமான வடிவங்களில் திகழ்கிறாள். அவற்றில் சில சிறந்த தேவியர்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை குறித்து செவிமடுப்பாய். 4 திசைகளிலும் இந்த தீர்த்தத்தின் 4 சிறந்த சக்திகள் நிறுவப்பட்டுள்ளன. கிழக்கே சித்தம்பிகா என்பவள் குகனால் முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டால். பிரபஞ்ச படைப்பின் தொடக்கத்தில் ஆதி பிரகிருதியிலிருந்து அவர் தோன்றியதாக கூறப்படுகிறது. சித்தர்களால் வழிபடப்பட்டதால் அவர் சித்தம்பிகா என்று அழைக்கப்படுகிறாள். தேவர்களின் மீட்புக்காக கூர்ம ஆமை வடிவம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வடிவத்தை அவர் தாராளமாக கொண்டதால் நான் அவரை தெற்கு திசையில் பிரதிஷ்டை செய்தேன். அவரால் ஆட்கொள்ளப்பட்ட கூர்மன், அதாவது பிரபஞ்சத்தின் தந்தையானவர், வேதங்களை மேலே உயர்த்தினார். அவரது சக்தியால் ஆட்கொள்ளப்பட்ட உடலை கொண்ட புதன் வேத நிதியை அளித்த பாவிகளான கோடிக்கணக்கான பௌத்தர்களை அழிப்பார். அவர் மலைகளின் மகளாவார். முறையான வழிபாட்டிற்கு பின்னர் அவரை கொண்டு வந்தேன். அவர் மிகவும் உக்கிரமான கோடிக்கணக்கான தேவதைகளால் சூழப்பட்டிருக்கிறார். என் மீதான மிகுந்த மரியாதையுடன் அவர் தெற்கு திசையை அடைந்து அங்கு நிலை பெற்றுள்ளார். மேற்கு திசையில் ஒளிமிக்க தேவதையான பாஸ்கரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இவரால் ஆட்கொள்ளப்பட்ட பாஸ்கரன் சூரியன் முதலான அனைத்து நட்சத்திர மண்டலங்களும் ஒளிருகின்றன. அவை விரைவாக தோன்றி மறைகின்றன. குருகுலத்தின் வாரிசே, மிகுந்த ஆற்றல் கொண்டவர். இந்த ஒளி வீசும் சக்தி முறையான வழிபாட்டிற்கு பின்னர் கடாஹா எனும் இடத்திலிருந்து அவரை கொண்டு வந்து இங்கு நிலை நிறுத்தியுள்ளேன். அவர் எப்போதும் கோடிக்கணக்கான தேவதைகளால் சூழப்பட்டிருக்கிறார். அவர் மேற்கு திசையை பாதுகாக்கிறார். வடக்கு திசையில் யோகநந்தினி தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இவர் முன்னொரு காலத்தில் மகா பிரகிருதியின் உடலில் இருந்து தோன்றியவர். அந்த சக்தியின் தூய பார்வையால், அதாவது அந்த தேவியின் அருளால் சனகர், சனந்தனர் முதலான 4வரும் யோகத்தில் முழுமை பெற்றனர். யோகேஸ்வரி எனும் அந்த தேவி சனகர் மற்றும் பிற முனிவர்களால் சிறப்பாக வழிபடப்பட்டார். அண்ட கடாகாவிலிருந்து பிரபஞ்ச முட்டையின் ஓட்டிலிருந்து முறையான வழிபாட்டிற்கு பின்னர் அவர் இங்கு கொண்டு வரப்பட்டார். யோகினிகளால் சூழப்பட்ட அவர் வடக்கு திசையில் நிலை பெற்றுள்ளார். இவ்வாறு இந்த 4 மகா சக்திகளும் நிரந்தரமாக நிலை பெற்றுள்ளனர். அவர்கள் வழிபடப்படும் போது எப்போதும் விரும்பியவற்றை அருள்கிறார்கள். சினங்கொண்டால் அழிவை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள். அதன் பின்னர் 9 துர்கா தேவியரை நான் இங்கு கொண்டு வந்துள்ளேன். அவர்களை குறித்து செவிமடுப்பீராக. அவர்களுள் மிகச்சிறந்த தேவி திரிபுரா என்பவள் ஆவாள். அவளது சக்தியை பெற்றே அகிலத்தின் தலைவனான சிவபெருமான் திரிபுரங்களை 3 நகரங்களை சாம்பலாக்கினார். பின்னர் ஹரனார் சிவபெருமான் அவளுக்கு திரிபுரா என்றே பெயரிட்டு போற்றினார்.
அவரே அவளை துதித்தார். எனவே அவள் அனைத்து உலகங்களாலும் வழிபட தகுதியானவள். முறையான வழிபாட்டிற்கு பின்னர் அமரேஸ்வர மலையிலிருந்து நான் அவளை இங்கு கொண்டு வந்தேன். அவள் தன் பக்தர்களுக்கு விரும்பியவற்றை அருள்பவள். அவள் பட்டாதித்யருக்கு அருகில் வீற்றிருக்கிறாள். மற்றொரு சிறந்த சக்தி நித்தியமான கோலம்பா ஆவாள். வராக பன்றி வடிவம் கொண்ட கேழல் முகம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்குள் அவள் புகுந்தாள். அதன் மூலம் அவர் பூமியை மேலே உயர்த்தினார். எனவே விஷ்ணு அவளை கோலம்பா என்று அழைத்தார். பின்னர் அவர் புகழப்பட்டு வழிபடப்பட்டார். பிரதையின் மைந்தனே அர்ஜுனா, பக்தி யோகத்தின் மூலம் அந்த தேவி என்னால் மகிழ்விக்கப்பட்டாள். வராககிரியில் வீற்றிருந்த அவளை நான் இங்கு அழைத்து வந்தேன். அவள் என்னிடம் கூறினாள், என்னை நாடி வருபவர்கள் மீதான கருணையால் நான் வசிக்கும் இடத்தில் ருத்ராணியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு கூபம் கிணறு இருக்க வேண்டும். அந்த கிணறு இல்லாவிட்டால் எனக்கு எங்கும் மகிழ்ச்சி இல்லை. எனவே அந்தணரை நீங்களே இங்கே ஒரு சிறந்த கிணற்றை வெட்டுங்கள். தேவி அவ்வாறு கூறியதும் நான் தர்பை புல்லின் வேரை கொண்டு அந்த கிணற்றை வெட்டினேன். அதில் ருத்ராணியை ஒளி வீசி திகழ்ந்தாள். அதன் பிறகு நான் அங்கு புனித நீராடி மந்திரங்களை ஜபித்து தேவர்களை திருப்திப்படுத்தினேன். பின்னர் பிரபஞ்சத்தின் தேவியான கோலம்பா தேவி வழிபடப்பட்டாள். நான் வணங்கிய போது மகிழ்ச்சி அடைந்த தேவி என்னிடம் இவ்வாறு கூறினாள், நான் எப்போதும் இங்கேயே தங்குவேன். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். குறிப்பாக மாக மாதத்தின் 8ஆம் நாளில் அஷ்டமி திதியில் இங்குள்ள கிணற்றில் புனித நீராடி என்னை வழிபடும் மனிதர்களின் தீ வினைகளை நான் அழைப்பேன். மேருமலைக்கு அருகில் ருத்ராணியின் கிணறு ஒன்று உள்ளது. அது அனைத்து புனித தீர்த்தங்களின் தன்மையையும் கொண்டது. எல்லா பருவ காலங்களுக்கும் உரிய மலர்கள் மற்றும் தாவரங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும் ஒரு பூங்காவில் அது அமைந்துள்ளது. இதுவே அந்த கிணறாகும். நாரதரே, இந்த கிணற்றில் நீராடுவது பிரயாகை, கங்கை மற்றும் கயை ஆகிய இடங்களில் நீராடுவதை விடவும் மேலானது என்று நான் அறிவித்துள்ளேன். எனவே முனிவரே, உங்கள் வேண்டுகோளின்படி நான் குகனுடன் முருகனுடன் இணைந்து இங்கே குடியேறியுள்ளேன். மிகுந்த விழிப்புணர்வுடன் நான் இந்த புனிதமான தீர்த்தத்தை காப்பேன். மக்கள் 60 கோடி தேவியர்கள் மற்றும் பிறருடன் கூடிய குமாரேசனை முருகனை வழிபட்ட பின்னர் என்னை வணங்கினால் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள்பவளாக நான் இருப்பேன். நாரதர் கூறினார், பிரதையின் மைந்தனே அர்ஜுனா, மகிழ்ச்சியடைந்த தேவி அவ்வாறு கூறியதும் நானும் மகிழ்ச்சி அடைந்து அகிலத்தின் அன்னையான கோலம்பாவிடம் பின்வருமாறு பதிலளித்தேன். தேவியே, நன்கு பாதுகாக்கப்பட்ட இந்த புனித தலத்திற்கு தாயாகவும் மூலமாகவும் இருக்கிறேன். தம்மை வழிபடாதவர்களின் புனித பயணம் பயனற்றதாகிவிடும். இந்த புனிதமான தீர்த்தம் ஏரி தம் பெயரால் புகழ் பெறும். நீயே இந்த ஏரியின் தேவியாகவும் இந்த தீர்த்தத்தின் தேவியாகவும் விளங்குவாய். இவ்வாறு நீண்ட காலம் தவம் செய்த பின்னர் இந்த சிறப்பான மகா துர்கை என்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டாள். எனவே அறிஞர்களாலும் கற்றறிந்தவர்களாலும் எப்போதும் வழிபடப்பட வேண்டியவள் இவள். அதே திசையில், அதாவது கிழக்கில் 3வது துர்கையும் என்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளாள். கபாலேசி எனப்படும் இவளது ஆற்றலை குறித்து முன்னரே முருகன் விவரித்துள்ளார். எப்போதும் இவளை தரிசிக்கும் சிறந்த மனிதர்கள் பாக்கியசாலிகள். கபாலீஸ்வரரை வழிபட்ட பின்னர் இந்த விஷ்ணு சக்தியை தான் வழிபட வேண்டும். இவ்வாறு இந்த 3 துர்க்கைகளும் கிழக்கு திசையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இனி மேற்கு திசையில் உள்ள மிகச்சிறந்த 3 துர்க்கைகளை குறித்து கூறுகிறேன். பிரம்மாண்டமான அண்டத்தை உண்மையாக பாதுகாக்கும் தேவியான சுவர்ணாக்ஷி இந்த தீர்த்தத்தில் வழிபடப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளாள். மக்கள் பக்தியுடன் இந்த தேவியை வணங்கினால் அது 33 கோடி தேவதைகளுடன் அவரையும் வழிபட்டதற்கு சமமாகும். அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ள மற்றொரு மகா துர்கையான சர்ச்சித்தா என்பவள் ரசாதலத்தில் பாதாள உலகின் ஆழத்திலிருந்து மிகுந்த பக்தியுடன் என்னால் இங்கு கொண்டு வரப்பட்டாள். வீரத்தை அடைய விரும்பும் பல தேவர்களும் அசுரர்களும் தைத்தியர்கள் இந்த தேவியை வழிபட்டு தியானிக்கின்றனர். இவள் அவர்களுக்கு வீரத்தை அருளினாள். இந்த மகா துர்க்கையே பிற்காலத்தில் கலியுகத்தில் திருடர்களால் பிணைக்கப்படவிருக்கும் சிறந்த வீரனான சூத்திரகனை வீரத்துடன் விடுவிப்பாள். அதன் பிறகு அவளை வழிபடுவதன் மூலம் அவள் வீரர்களின் தலைமையை அடைவாள். அவள் எதிரிகளை தாக்குவாள்.
அவர்களுள் தலைவனான காலசேனனை கொள்வார். எனவே வீர செயல்களை செய்ய விரும்பும் மனிதர்கள் அவளை எப்போதும் வழிபட வேண்டும். மகா துர்கா வடிவமான சர்ச்சித்தா மேற்கு திசையில் எழுந்தருளியுள்ளாள். அதேபோல திரைலோக்கிய விஜயா எனும் பெயருடைய மூன்றாவது துர்க்கையும் இதே திசையில் எழுந்தருளியுள்ளாள். அவளை வழிபட்டதாலேயே ரோஹிணிபதி சந்திரதேவன் 3 உலகங்களிலும் வெற்றி பெற்றான். அவளை நான் சந்திர லோகத்திலிருந்து இங்கு கொண்டு வந்தேன். வழிபடப்படும் போது அவள் எப்போதும் வெற்றியை அருள்வாள். இவ்வாறு இவர்கள் மேற்கு திசையில் உள்ளனர். இனி வடக்கு திசையில் உள்ள தேவதைகளை குறித்து செவிமடுங்கள். வடக்கு திசையில் 3 தேவதைகள் உள்ளனர். அவர்களுள் தலைமையானவர் ஏகவீரா ஆவார். ஏகவீரா எனும் தேவதையை சிவபெருமானை நேரடியாக வழிபடுகிறார். அவளது சக்தியால் நிறைந்திருக்கும் பூதராட் பூதங்களின் தலைவரான சிவன் முழு பிரபஞ்சத்தையும் அளிக்கிறார். ஏகவீரரின் வல்லமையால் அவர் உலகங்களை சாம்பலாக்கினார். 11 யுகங்கள் நிறைவடையும் போது அவர் பிரபஞ்சத்தின் அந்த சாம்பலால் சிறப்பிக்கப்படுகிறார். ஏகவீரா இத்தகைய இயல்புடையவள். அவள் நித்தியமான சக்தி ஆவாள். வழிபடப்படும் போது அவள் மனிதர்கள் விரும்பும் அனைத்தையும் அருள்கிறாள். பரத குலத்தோனே, அவளை நான் உரிய வழிபாட்டிற்கு பின்னர் பிரம்மலோகத்திலிருந்து இவ்விடத்திற்கு கொண்டு வந்தேன். தனது பெயரை உச்சரிப்பதே தீயவர்களை அளிக்கும் வல்லமை கொண்டது என்று அறிஞர்கள் கூறுவர். மிகுந்த வலிமை கொண்ட 2வது துர்கா தேவதை ஹரசித்தி என்பவளாவாள். பாண்டுவின் மைந்தனே, உரிய வழிபாட்டிற்கு பின்னர் அவளை நான் சீகோத்தராவிலிருந்து இங்கு கொண்டு வந்தேன். சி என்ற இடத்தில் தங்கியிருந்த போது பார்வதி தேவி ருத்ரனாரை சிவனை அணுகி தன் விருப்பத்தை வெளிப்படுத்திய போது கருணை மிக்க சிவனார் அவளுக்கு தாக்கினி மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திரத்தின் சக்தியால் மலைமகளான பார்வதி தேவி மயக்கமடைந்து பவனை சிவனை தாக்கி அவரது சதையை உட்கொண்டு இரத்தத்தை குடித்தாள். அப்போது துயரங்களை போக்குபவளும் மந்திரங்களில் வல்லவளுமான ஹரசித்தி எனும் மகா துர்கா தேவி ருத்ரனின் உடலிலிருந்து வெளிப்பட்டாள். 1000 கரங்களை கொண்ட அந்த தேவி கிரிஜையை பார்வதி தேவியை தாக்கி அடக்கினாள். கிரீசனை சிவனாரை விடுவித்து கிரிஜாவை கடிந்துரைத்தாள். அன்று முதல் அவள் உலகில் ஹரசித்தி என்று போற்றப்படுகிறாள். 60 கோடி தேவதைகளால் சூழப்பட்ட அவளை தேவர்கள் வழிபடுகிறார்கள். அனைத்து குறைகளையும் போக்கும் இத்தேவியை வழிபடுவதன் மூலம் சுக்ரீவன் முதலானோர் மிகுந்த வலிமை பெற்று தாக்கினி கூட்டங்களை அளிக்கும் ஆற்றலை பெற்றனர். எனவே ஒருவன் அவளை மனதாலும் வாக்காலும் உடலாலும் வழிபட வேண்டும். அவ்வாறு செய்தால் தாக்கினிகள் அவளை நெருங்கவோ தாக்கவோ மாட்டார்கள். 9வது துர்க்கையான ஹரசித்தி சண்டிகாவிற்கு பின்னர் வடகிழக்கு மூலையில் வடக்கு திசையில் 3வதாக வீற்றிருப்பவள் இவளே. வாக்குக்கு அதிபதியானவளும் பிரம்மதேவராலும் இவளது பெருமையை முழுமையாக விவரிக்க இயலாது. முன்பு பார்வதி தேவியின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சண்டன் மற்றும் முண்டன் ஆகிய மகா அசுரர்களை கொன்று அவர்களை ஆவேசத்துடன் உண்டவள் இவளே. 100 அக்ஷோகினி பெரும் படை அளவு அசுரர்களும் சண்ட முண்ட அசுரர்களும் இருந்த போதிலும் அவை தேவியின் ஒரு வாய் உணவிற்கு கூட ஈடாகவில்லை என்றால் அவளது ஆற்றல் எவ்வளவு பயங்கரமானது என்று எண்ணி பாருங்கள். தாகம் கொண்டவளாய் அந்தகனின் படையினரின் இரத்தத்தை அருந்தியவள் இவளே. அதன் பிறகு பவன் சிவனார் அந்தகனை கொன்றார். இரத்த பீஜன் முதலான அரக்கர்களின் இரத்தத்தை அவள் குடித்தாள். பாப செயல்கள் புரியும் கோடிக்கணக்கான தைத்தியர்களின் இரத்தத்தை குடித்த பின்னர் சாமுண்டா இரத்த பீஜனை அந்த தேவியின் வசம் ஒப்படைத்தாள். பரத குலத்தில் தோன்றியவளை பக்தர்களின் வணக்கங்களால் அவள் மன நிறைவு அடைகிறாள். இந்த தேவிக்காக ஒரு புனிதமான குண்டம் தீர்த்த குளம் என்னால் அமைக்கப்பட்டது. அது மிகச் சிறப்பானதும் மங்களகரமானதும் ஆகும். இதை தொட்டாலே போதும் அனைத்து புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை ஒருவன் அடைவான். சண்டிகையை வழிபடும் அன்பர்கள் இந்த தீர்த்தத்தில் ஹரசித்தி, தேவசித்தி மற்றும் தர்மசித்தி போன்ற பல்வேறு வகையான சித்திகளை பெறுகிறார்கள். ஒருவன் குறைந்த அளவிலோ அல்லது அதிக அளவிலோ உள்ள பூஜா பொருட்களை கொண்டு தேவியை வழிபட்டாலும் கோடிக்கணக்கான பரிவாரங்களுடன் திகழும் காத்தியாயினி அவளுக்கு செல்வ வளத்தை அருள்கிறாள்.
இவ்வாறு இந்த 9 மகா துர்க்கைகளும் இங்கே இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளியுள்ளனர். மங்களத்தை விரும்பும் மனிதர்கள் 4 திசைகளின் தேவதைகளையும் திக் தேவதைகள் எப்போதும் வழிபட வேண்டும். குறிப்பாக ஆஸ்வின மாதத்தில் வரும் நவராத்திரி விழாவின் போது பக்தர் ஒருவர் விரதம் இருந்தோ அல்லது ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டோ ஆகுதிகள், இனிப்பு பலகாரங்கள், தீர்த்தம், தூபம் மற்றும் நறுமண பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு இந்த தேவியரை வழிபட வேண்டும். தெருக்களிலும் 3 அல்லது 4 சாலைகள் சந்திக்கும் இடங்களிலும் இவர்கள் அவரை பாதுகாக்கிறார்கள். பூதங்கள், பிசாசுகள், வேதாளங்கள் போன்றவை அவரை துன்புறுத்தாது. துன்பங்களும் இடர்களும் அவரை விட்டு விலகி ஓடும். யோகினிகள் அவருக்கு மகிழ்ச்சி அளிப்பார்கள். புத்திரர்களை விரும்புபவர் புத்திரர்களை பெறுவார். செல்வத்தை விரும்புபவர் செல்வத்தை பெறுவார். நோயால் துன்பப்படுபவர் அதிலிருந்து விடுபடுவார். மற்றும் பந்தத்தில், சிறையில் அல்லது அடிமைத்தனத்தில் இருப்பவர் அதிலிருந்து விடுதலை பெறுவார். ஆணோ அல்லது பெண்ணோ யார் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதில் நினைக்கும் அனைத்து விருப்பங்களையும் அடைவார்கள். இந்த தேவியர் விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனுவை போன்றவர்கள். சிந்தாமணிக்கு எதையும் தரும் தெய்வீக கல்லுக்கு இணையானவர்கள். பக்தர்களுக்கு விருப்பங்களை அளிக்கும் கல்பலதாவை போன்றவர்கள். இவர்களுக்கு ஈடு இணையான வேறொன்றும் இல்லை. அதே போல ஹர சித்திக்கு தெற்கே பூதமாதா, பூதங்களின் தாய் வீற்றிருக்கிறாள். அவளது பெருமைக்கு இணையேதும் இல்லை. அதை நான் உனக்கு சுருக்கமாக கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் அறிவில் சிறந்த குகன் பூதங்கள், பேய்கள் மற்றும் பிசாசுகளின் தலைவனாக முடிசூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இறைவன் குகன் கருணையுடன் அவர்களுக்கு பின்வரும் உணவை நிர்ணயித்து அந்த பேய்கள் அனைத்தையும் ஒழுக்க வரம்பிற்குள் வைத்திருந்தார். மந்திரங்கள் இன்றி நெருப்பில் இடப்படும் பொருள்கள், வேத விதிமுறைகள் இன்றி செய்யப்படும் செயல்கள் மற்றும் நம்பிக்கையின்றி கோபத்துடன் செய்யப்படும் காரியங்கள் ஆகியவை உங்களுக்கான உணவாக அமையும். அதன் பின்னர் அந்த உயிரினங்கள் அனைத்தும் அவற்றை உட்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தன. ஆனால் சிறிது காலத்துக்கு பின்னர் அந்த பேய்களும் பிற உயிரினங்களும் தேவர்களை தாக்கத் தொடங்கின. மேலும் புனிதமானதோ அல்லது அசுத்தமானதோ, நம்பிக்கையுடன் அளிக்கப்பட்டதோ அல்லது இல்லையோ எதையும் பாகுபாடின்றி விழுங்கத் தொடங்கின. அதனால் பசியால் வாடிய தேவர்கள் இச்செய்தியை குகனிடம் தெரிவித்தனர். அதனை கேட்ட குகன் காலனை யமதர்மனைப் போல கடும் கோபம் கொண்டார். அவர் கோபமடைந்து அவரது புருவங்களுக்கு இடையிலிருந்து 12 கண்களை கொண்ட ஒரு பெண் தோன்றினாள். அவள் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு கூட்டத்தைப் போல காண்பதற்கே கூசும் பேரொளியுடன் திகழ்ந்தாள். அவள் அவரை வணங்கி, இறைவா, நான் உமது சக்தி ஆவேன். உமது பணிகளில் ஒன்றை செய்ய என்னை விரைவாக ஏவுங்கள். உமது இந்த விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று வினவினாள். ஸ்கந்தர் கூறினார், எனது கட்டளையை மீறி மனிதர்களால் படைக்கப்படும் அனைத்தையும் இந்த பேய்களின் இழிவான பாவம் நிறைந்த கூட்டங்கள் தங்கள் விருப்பப்படி உட்கொண்டு வருகின்றன. எனவே அவர்களை தகுதியான எல்லைகளுக்குள் விரைவாக செயல்படுங்கள். சிறப்பான விலை 100 கோடி தேவதைகள் உன்னை பின்தொடர்வார்கள். அப்படியே ஆகட்டும் என்று கூறி முருகனின் சக்தியானவள் மயில் மீது ஏறி தேவதைகள் சூழ சரோஜவனம், தாமரை வனம் எனும் இடத்திற்கு வந்தாள். அங்கு அவள் பூதகணங்களை, பேய் கூட்டங்களை கண்டாள். அவர்களை நெருங்கிய பின்னர் அந்த தேவி பலவிதமான ஆயுதங்களால் அவர்களை தாக்கினாள். அந்த பெரும் போரில் தாக்கப்பட்ட போது பூதங்களும் பிசாசுகளும் மற்றவர்களும் பல்வேறு உருவங்களில் பரிதாபகரமான முறையில் அந்த தேவியை வழிபடத் தொடங்கினர். அவர்களில் சிலர் பிராமணர்களின் வேடமணிந்து முனிவர்களுக்குரிய சொற்களை உச்சரித்தவாறு நடனமாடத் தொடங்கினர். அவர்கள் மீண்டும் மீண்டும், தேவியே, தாமரை போன்ற வெளிகளை உடையவளே, மகிழ்வாயாக என்று கூறினர். அப்போது மகிழ்ச்சி அடைந்த தேவி அவர்களிடம், உங்கள் விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் கேட்டு பெறுங்கள் என்று கூறினாள். அவர்கள் அவளிடம், எங்களை காப்பாற்றுங்கள் தேவியே, பூதங்களுக்கு தாயாக திகழுங்கள். ஸ்கந்தன் முருகன் வகுத்த எல்லைகளை நாங்கள் ஒருபோதும் மீறமாட்டோம். உங்களை இவ்வாறு வழிபடுபவர்களுக்கு எப்போதும் வரங்களை அருளுங்கள் என்று கூறினர். ஸ்ரீதேவி கூறினாள், மக்கள் வைசாக மாதத்தில் வரும் அமாவாசை நாளன்று மங்களமான அணிகலன்கள், மலர்கள், தயிர் கலந்த அன்னம் மற்றும் வழிபாட்டு பொருட்களுடன் என்னை இவ்வாறு வழிபட்டால் அவர்களின் அனைத்து துன்பங்களும்
முழுமையாக நீங்கிவிடும். இந்த வரத்தை அளித்த பின்னர் பூதங்கள் சூழ அந்த தேவி மகிழ்ச்சி அடையத் தொடங்கினாள். அத்தகைய வல்லமை கொண்ட தேவியைத்தான் நான் இங்கு அழைத்து வந்தேன். பரத குலத்தோனே அர்ஜுனா, அவளை வணங்குபவர் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார். இந்த சிறந்த புனித தலத்தில் உள்ள அத்தகைய வல்லமை வாய்ந்த தேவதைகளை குறித்து நான் சுருக்கமாக புகழ்ந்துரைத்தேன். அர்ஜுனா, அவர்கள் 14 பேர். அவர்கள் 14 சிறந்த இடங்களில் சிறந்த மனிதர்களால் வழிபடப்படுகின்றனர். 47ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.